திருச்சிற்றம்பலம். பார்வதி தேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி புகழ்த்தானும் மிக மிக கையானை கடல் நாடும் மரபா மல்லடியாடும் மலை தூவும் அடியார்கள் உழமாறும் வலிதாய வினை கூட நினையாமே. சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையிலே போன தடவை நம்ம 4வது பாடல் பார்த்தோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால். திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, என்னையும் ஆட்கொண்டு இன் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அதிகாலை நேரத்திலே ஒரு திருக்கோவில், அந்த கோவிலே இருந்து இறைவன் எம்பெருமானை வணங்கி வழிபடக்கூடிய அடியவர் பெருமக்களின் நிலை என்று கூட இதனை சொல்லலாம். காலையில நம்ம கோயிலுக்கு போனோம்னா திருப்பள்ளி எழுச்சி பார்க்க போவோம். அப்படி போகும்போது காலையில நேரத்துல ஒவ்வொரு வகையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வழிபடுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் அந்தணர்கள் வேதங்களை அதான் இருக்கொடு தோத்திரம் வேதங்களை பாடிக்கொண்டு அங்கே பூஜைகளை செய்து கொண்டும் இருப்பார்கள். இன்னொரு புறமாக அருமையான வீணை இசை. ஆனா இப்ப இந்த காலம் கொஞ்சம் குறைவுதான். ஆனா பெரிய கோயில்கள்ல இன்னைக்கு இருக்கு. ஒரு புறம் அப்படியே வாசித்து கொண்டே இருப்பவர்கள். நம்ம கோயிலே, நம்ம சங்கரராமேஷ் கோயிலேயே அடியேன் அந்த அதிகாலை நேரம் கொஞ்ச நாள் போறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல சாமி கொடுத்தார். அப்ப போகும்போது அடியவர் இப்பவுமே அடியவர் பெருமக்கள் ஒரு திருவண்ணாமலை சபையெல்லாம் காலையில போறாங்க. போய் ஒரு புறமா இருந்து அவர்கள் எல்லாம் திருப்பணி செய்த போது பாடிக்கொண்டே, எல்லாரும் இல்ல ஒரு சிலர் பாடிக்கொண்டே, அந்த வாய் பாடிக்கொண்டே இருக்கும், அந்த கைகள் வேலை செய்து கொண்டே. அது போக இந்த ஓதுவாமூர்த்தி பாடுறத நான் பார்த்தேன். உங்களுக்கு அப்படியே வர்றாது. காலையில நேரத்துல அப்படியே ஒவ்வொரு சன்னிதானமா நின்று பாடிக்கிட்டே வர, அப்படி கேட்கறதுக்கே அந்த நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய குரல்ல பன்னிசையில அந்த பாடலை கேட்கும் போதே சந்தோஷமா, இதெல்லாம் நாங்க அனுபவிச்சோம். அப்ப இந்த பாடல் மாணிக்கவாசகர் அவருடைய நிலை வேறு, அவர் எழுதியது இந்த திரோதான சுத்தி அப்படின்ற நிலையில திருப்பள்ளி எழுச்சி இங்க அமைச்சு கொடுத்திருக்கிறார். இருந்த போதும் கூட திருக்கோவில்கள்ல இன்றைக்கும் இதை நாம கண்டு கழிக்கலாம். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், இப்படி ஒவ்வொரு வகையாக அப்படியே கைகளை மேல உயர்த்தி அப்படி தூக்கி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய அடியவர் பெருமக்கள் எத்தனை பேர். அதையும் நம்ம பார்க்கலாம். தொழுகையர் அழுகையர் துவழ்கர், எவ்வளவு அருமையா அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த பாட்டை பார்த்துப்போம். இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு தடவை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்றதுல சொல்றேன். தொழுகையர் அழுகையர் துவழ்கர், இப்படி ஒவ்வொரு நிலை. இதுல திருவம்பாவேலி 3 பெண்களுடைய நிலை. அது பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இவங்க எல்லாமே பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் தான். ஏன்னா இறைவனை வழிபாடு செய்தல் அப்படின்றது நம் போன்றவர்கள் கோவிலுக்கு போறது, அந்த மூர்த்தத்தை பார்த்தல், அந்த மூர்த்தத்தை பார்த்து கண்டு நம்முடைய நமக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி, அது உலகத்துக்கு வேண்டிய செயல்கள் எல்லாம் சொல்லி புலம்பி அழுத, அது ஒரு குணம். அது நம் போன்ற எளியவர்களுக்கு. ஆனா இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் மூர்த்தி மானை கண்டு, எங்க கோவில்ல கருவறையில இருக்கக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த மூர்த்தம், அந்த மூர்த்தத்திற்குள் இருக்கும் மூர்த்திமான், அந்த மூர்த்திமானை கண்டு தொழுது வணங்குதலில் சாதாரணமானது இல்ல, ஒரு பக்குவ நிலை அடைந்த ஆன்மாக்களுக்கே உரியது. எங்களுக்கு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க, மூர்த்தம் தெரியக்கூடாது, மூர்த்திமான் தெரியணும். மூர்த்திமான் தெரிய வேண்டும் என்றால் என்ன ஒரு பக்குவ நிலை நமக்கு வரணும் பாருங்க. அந்த மூர்த்தத்துக்குள்ள இருக்க மூர்த்திமான் வெளிப்பட்டு தெரியும். அந்த மூர்த்திமான் கூட உருவமாக தெரிதல் ஒன்று, அருவமாக தெரிதல் ஒன்று, ஒளியாக தெரிதல் ஒன்று. இது எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, நம்ம அருளாளர்கள் வாக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன மக்களா அதெல்லாம் தெரியாது. நம்ம சகல வர்க்கம் அதுலயும் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள். நம்ம அருளாளர்கள் எடுத்து பாருங்க. நீங்க நம்ம நக்கீரர் எடுத்து பாருங்க. நக்கீரர் எப்படி பாடினார் முருகப்பெருமானே. அப்படியே முதல் எடுத்த உலகம் போப்ப வளர்ந்தேறு தெரிதல் வளர்வுகள் நான்கு கடற்கண்டாங்கன்னா அந்த காலையில் நேரம் எழுதக்கூடிய ஒளி வடிவமாக சூரிய புழம்பாக. கிராமிப்பட்டர் எப்படி பாடினார்? அங்க முன்னாடி இருக்கிறது, அங்க இருக்கிறவர் திருக்கடையூர்ல முன்னாடி இருக்கிற அம்பாள் அப்படி திரு உருவமாக இருக்கிறாள். உருவமா அவருக்கு தெரிஞ்சிச்சு, உதிக்கின்ற செங்கதிர்னர். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அருளாளர்கள் இறைவனை கண்டார்கள், நாம் காண்பது போல அல்ல, ஒளி பிழம்பாக கண்டார்கள். என்ன ஒரு பக்கம் இந்த பாடல்கள்லாம். அப்ப மாணிக்க வாசகர் எப்படி கொண்டு இருப்பார் பாருங்க. அவர் பக்குவம் பெற்ற ஆன்மா, சகலவர்க்க ஆன்மாக்களில் பக்குவ நிலை. அப்ப அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவாகிய அவரை இறைவன் தேர்ந்தெடுத்து நம் போன்ற உயிர்களும் இங்கே பக்குவம் அடைந்து இறைவனை நோக்கி வர வேண்டும். இந்த உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மை நடத்தும் அந்த இறை ஆற்றல், அதுதானே திருவருள் சக்தின்னு சொல்றோம். அந்த திருவருள் சக்தி இப்போது நமக்கு திரோதானமாக இருந்து உலக அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது தனு கரணங்கள் மூலமாக. ஏன்னா ஒன்றுமே தெரியாம அறியாமையில கிடந்த ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் வர வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக தனுக்கரணம். இந்த தனுக்கரணமும் ஜடப்பொருள், மாயை என்ற ஒரு ஒளிப்பொருள், அதிலிருந்து பெறப்பட்ட இந்த மாயேயம் தத்துவ கருவிகள், தத்துவங்களை இங்கே இந்த உயிருக்கு உடலாக அமைத்து கொடுத்து தத்துவ வண்ண ரூபன். தானாக நமக்கு உடம்போடு கூடி உள்ளவங்களுக்கு நமக்குதான் பேரு, நமக்கு சாத்திரை அழகா தத்துவ வண்ண ரூபன். அப்ப தத்துவ கூட்டங்களோடு கூடிய இந்த ஆன்மா எதற்காக? இந்த உலக அனுபவம் நாம் பெற வேண்டும். அந்த உயிரின் அறிவிலே இருக்கும் அறியாமை நீங்க வேண்டும். அந்த அறியாமை தானே ஆணவ மலம். அந்த மலம் நீங்க வேண்டும். எதுக்குங்க அறியாமை நீங்கணும்? இது எதுக்கு தேவையா என்றால், என்றைக்கு அறியாமையோடு நாம் கூடி இருக்கிறோமோ, எவ்வளவு காலம் இருக்கமோ, அதுவரையிலும் இறைவனை அனுபவிக்கணும். இறைவன் நம்மளோட தான் இருக்கிறோம். இறைவனை ஏன் அனுபவிக்கணும்? அடுத்த கேள்வி வரும்ல. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை விட்டீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்டு நம்மள மடக்கி தூக்கிடும். இது எதுக்கு வரணும், இது எதுக்கு வரணும், ஏன் கரெக்டா சொல்லுங்க நான் வர்றேன் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு. ஆனா அதுக்கெல்லாம் தயாராக நம்முடைய அருளாகட்டும், நம்முடைய சாத்திரங்களாகட்டும், தோத்திரங்களாகட்டும் மிக தெளிவாக எடுத்துக் கொள்கிறார். அதுல நம்ம சைவ சித்தாந்தத்தை போன்ற ஒரு தெளிவு எங்கேயும் நீங்க கிடைக்காதுங்க. எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அத்தனைக்கும் பதில் இங்கே இருக்கிறது. கேட்ட கேள்விகள், கேட்காத கேள்விகள், மனத்தில் எழும் குழப்பங்கள் எத்தனை. அது இன்னைக்கு வாழ்வியல் உலகியலில் வாழக்கூடிய நமக்கும், உலகம் வேண்டாம் என்று இருக்கும் அருளாளர்களுக்கும் நமக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வரும், அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சந்தேகம்லாம் வர அத்தனை பேருக்கும் தெளிவை கொடுப்பது என்றால் நம்முடைய சைவத்தான். அதாவது சைவ சித்தாந்தம் தெரிந்தால்தான் திருமுறைகளுடைய பொருள் உணர முடியும் என்று சொல்வார். சாத்திரம் என்பது இலக்கணம். இலக்கணம் தெரியவில்லை என்றால் இலக்கியத்தின் சுவை அனுபவிக்க முடியாது. ஒரு பொருளுடைய சுவை அனுபவிக்கணும்னா
நாக்குல இருக்கிற அந்த அரும்புகள் அதெல்லாம் சரியா இருக்கணும். அப்புறம் உடம்புல உயிர் இருக்கணும். உயிர் தானே அனுபவிக்குது. அப்ப எல்லாம் சரியா இருக்கணும் இல்லையா? அது போல ஒரு இலக்கியம். அதுலயும் தமிழ் அப்படி தமிழ் சுவைன்றது சாதாரணமானது இல்லை. நனி சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய இதை நாம் உணர வேண்டும் என்றால் இந்த இலக்கணம் நமக்கு தெரிய வேண்டும். இலக்கணம் என்பது சாத்திரம். அதிலே நம்ம இப்ப திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்துல இருக்கக்கூடிய 20வது பகுதி. அப்ப கூட சொல்வாங்க முற்றோதல்ல இன்னைக்கு நிறைய வகையில முற்றோதல் வந்துட்டு திருவாசகம் முற்றோதல் எப்படி இருந்தா சாமி யாரையும் இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்ல மாட்டார். அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றார் போல எல்லாம் சரியே, இறைவனுடைய பார்வையில் எல்லாம் சரியே. திருப்பள்ளி எழுச்சிதாங்க முதல்ல பாடணும், பாடிட்டுதான் அப்புறம் மற்றதெல்லாம் பாடணும் அப்படின்னு எங்ககிட்ட கூட எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஏன்னா சாமியை எழுப்பி விட்டுட்டு நம்ம பாடணுமா, அப்பதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன காரணம் எனக்கா பாரு விளக்கம் எல்லாம் தெரியாது, இவ்வளவு சாத்திரம் தெரியாது, ஏதோ நாங்க படிச்சோம் அவ்வளவுதான் படிச்சோம். இப்போ இந்த சாத்திரத்திற்குள் நுழைந்த பின்புதான் இந்த திருவாசகத்தில் அதுலயும் திருப்பள்ளி எழுச்சி என்றால் என்ன என்பதே நமக்கு இப்பதானுங்க ஓரளவுக்கு புரிய முடியுது. அதுல என்ன இருக்கு பாருங்க, அடிக்கடி சொன்ன அந்த கருத்துரை படிங்க. திரோதான சுத்தி, இந்த திரோதானம் என்பது மறைப்பு ஆற்றல். உயிர்களாகிய நமக்கு இந்த உலக போகத்தை அனுபவிக்கும் வண்ணமாக இறைவனுடைய திருவருள் சக்தி, திருவருள் ஆற்றல், அதுதான் அது அருள் சக்தி தான். அந்த அருள் சக்தி தான் நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல உலகத்தை காண்பித்து, இது எப்படின்றது நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவா சொல்லு. சாத்திரங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்காது, பட்டார் சட்டங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வினைக்கு ஈடாக இந்த போகங்கள் உலக போகங்கள் ஊட்டப்படுகின்றன. எப்படி ஊட்டப்படுகின்றன? அந்தந்த ஆன்மாக்களுடைய வினைக்கு ஏற்றார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகம் கிடையாது, பொருள் ஒண்ணுதான், ஆனா அனுபவிக்கும் அனுபவம் வேறு விதம். இதற்கு காரணம் உயிருடைய அறிவு, அறிவில் இருக்கும் மலம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். அம்மா ஒரு வீட்டுல ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 4 குழந்தைகளும் ஒவ்வொரு வயசுல தகுந்தாப்புல இருக்கிறாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு காய்ச்சலா இருக்குன்னா அம்மா அன்னைக்கு ஒரு பட்சணம் செஞ்சிருக்கிறா, பலகாரம் பண்ணியிருக்கான்னா அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் கொடுக்க மாட்டான், கொடுக்காம கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுப்பா. உடனே இந்த குழந்தை என்ன செய்யும், அம்மாவுடைய உண்மையான அன்பு அதுக்கு தெரியுமானா தெரியாது. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கோம். ஏன் இந்த அம்மா எனக்கு மட்டும் கொடுக்கல, என் மேல அன்பே இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கா, எனக்கு மட்டும் அக்கா கொடுத்திருக்கா, தம்பி கொடுத்திருக்கா, எனக்கு கொடுக்கலையே சொல்லி சொல்லி பிழிஞ்சு பிழிஞ்சு ஓரமா உட்கார்ந்து அழுவும். அம்மா ஏன் கொடுக்கல, ஐயோ இந்த குழந்தைக்கு கொடுத்தா மேலும் நோய் அதிகப்பட்டு விடும், அந்த வியாதியோடு இருக்கு, நோயோடு இருக்கு, அந்த நோய் அதிகப்பட்டு விடும், அதனால் குழந்தை துன்பம் அடைந்து. அப்ப நோய்க்குரிய மருந்தையும் கொடுத்து, கொஞ்சம் கசப்பான மருந்தையும் கொடுத்து, அதற்குரிய உணவு, பக்குவமான உணவு, குழைத்ததான ஒரு கஞ்சியை கொடுப்பார். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா, தெரியாது. இதைத்தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய வினை, இந்த வினை என்றது ஒரு நோயாக இங்க, இந்த வினைக்கு ஏற்ற போகங்களை நாம் அனுபவிக்க வினை நீங்க வேண்டும். நம்மை விட்டு வினை நீங்க வேண்டும். வினை நீங்கும் போதே இன்னொரு ப்ராசஸ் நடக்குது. உயிரோடைய அறிவுல இருக்கக்கூடிய மலம் நீங்குகிறது. அந்த அறியாமை என்ற மலம் தேய்வடைகிறது, அப்படியே தேய்ஞ்சுக்கிட்டே வருது. அந்த இருள் அதுதான் மலம். அது தேய்வு அடைய அடைய உள்ளே இருக்கும் ஒரு பொருள், ஒளி பொருள். இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில், ஒண்ணு மேல அப்படி எழுஞ்சுன்னா இன்னொன்னு என்னாக அடங்கிரும். அப்ப இருள் மேலிட்டு இருக்கும் போது ஒளி தெரியவில்லை. இது காலையில நேரம் பாருங்க, இப்ப பாருங்க நல்ல மேக கூட்டத்தோடு கூடி இருக்கிறது வானம், நல்ல கர்கரின் மேகங்களோடு இருக்குது. அதோட இருள் படர்ந்து இருக்கு வானத்துல, ஆகாயம் முழுக்க இருள் படர்ந்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஒளி கற்றை வர ஆரம்பிச்சிடும். அப்படியே சூரிய கதிர் ஒளி மேல வர 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 ஆகாயத்தில் இருக்கும் இருளெல்லாம் நீங்கி
அப்புறம் ஒரு காத்தடிக்கும் போது மேகக்கூட்டங்கள் எல்லாம் கலைந்து இப்ப அப்படியே இவ்வளவு நேரம் இருட்டாக அப்படியே ஒண்ணுமே தெரியாம இருந்த ஆகாயம் இப்ப அப்படியே அழகாக தெரியும், பளிச்சுன்னு வெண்மையாக தெரியும். எவ்வளவு ஒரு அருமையான ஒன்று பாருங்க. அதே போல இந்த உயிர் அறிவும் வெட்ட வெளியாக வேண்டும், வெளியாகணும். வெளி அதான் ஆகாய வெளி என்பார். அந்த ஆகாய வெளியைத்தான் இறைவன் தனக்கு இடமாக கொண்டு நர்த்தனம் புரிகிறான். இதுதான் சித்து அம்பலம். எனக்குள் இருக்கும் இறைவன் தான், அவன் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறான், எனக்கு தெரியவில்லை. உள்ளே இருக்கிறான், அவன் ஆடிக்கொண்டேதான் இருக்கிறான். அவன் ஆட்டம் நின்றால் என் ஓட்டம் நின்று விடும். இதுக்காக அவன் ஆடிய ஆட்டத்திலே இந்த உயிர் அறிவை உலகத்தை நோக்கி செலுத்தியதால் உலக போகம்தான் எனக்கு தோன்றியது. உள்ளே இருக்கும் இறைவனோ புலப்படவில்லை. இப்போது இருள் நீங்கியது, மல இருள். அந்த ஆணவ மலம் என்ற இருள் நீங்கிய மாத்திரத்திலே இறைவனுடைய அந்த குத்து சித்தானந்த குத்து. சித்தென்றால் அறிவு, அந்த அறிவு கூத்து ஆனந்த கூத்து. சித்து ஆனந்த கூத்து. இந்த சித்தானந்த கூத்தை கண்டு கழிக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய திக்கமான முடிவு. எப்படியாவது இந்த ஆன்மா, எப்படியாவது இந்த குழந்தை, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா தேர்வதும். இந்த பிறவில கொஞ்சம் தேடி இருக்கு, அடுத்த பிறவில இன்னும் கொஞ்சம் தேர வைக்கணும். அடுத்த இப்படி எத்தனை எத்தனை பிறங்கள், 1 2 இல்ல, பல்லூழி காலம் அரணை அச்சிட்டு சற்றே ஞானம். அப்ப எத்தனை காலங்கள் இறைவன் உள்ளே இருந்து நின்றாடும் இறைவனாக, பகின்றாடும் இறைவனாக, இடைவிடாத ஒரு ஆட்டத்தை நிகழ்த்துபவனாக, அந்த ஆட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உள்ளதான் இந்த உணர்தல். உணர்ந்தவர்கள் எடுத்து சொன்னார்கள். அது இப்படி செய்யுளா எடுத்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் உரைநடையா போட்டு, அந்த உரைநடையை கொஞ்சம் ஈஸியா எளிதா நம்மள மாதிரி ஆளுக்கு புரியுற மாதிரி போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, அவங்க எப்படிதான் உரைநடையா போட்டாலும் நாம படிக்கிறது என்னவோ குறைவுதான். படிக்கிற 100% படிச்சாலும் 50% தான் உள்ள போகும். அந்த 50% 20 தான் தெளிவா விளக்கம் தெரியும். அந்த 20லயும் 10 தான் உள்ள நிலைச்சு நிற்கும். இவ்வளவு வருது இல்லையா? அப்ப சாமி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு, இங்க ஒரு வீட்டுல 5 பிள்ளைகளுக்கு 5 விதமாக வகையாக அம்மா கொடுக்கிறார், ஒரு தாய் கொடுக்கிறார் என்றால் அந்தந்த குழந்தைகளின் பக்குவ நிலை அறிந்து, இதை போல இறைவன் என்பெருமான் அந்தந்த ஆன்மாக்களின் அறிவு நிலை, அந்த அறிவு நிலைக்கு காரணம் அந்த உயிரின் அறிவிலே இருக்கும் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டும், அதாவது தேய வேண்டும் என்பதற்காக இந்த வினை போகங்களை, அவரவர் செய்த வினைதான், நாம செய்த வினைதான். அவனாலாம் கொடுக்கல நமக்கு, நாம செய்த வினைதான். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அப்ப அந்த வினைக்கு ஏற்ற போகங்களை, அதுவும் கூட இந்த பிறவியில இந்த நேரத்துல இந்த வினை அனுபவம் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்தால் ஓரளவு பக்கம். இதெல்லாம் சாமி பார்த்து கொடுக்கிறாங்க. அப்ப சாமியோடைய வேலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கடினமான ஒரு வேலை. எத்தனை எத்தனை கோடி கோடி ஆன்மாக்கள், எத்தனை விதமான பக்குவம், எல்லா ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு விதமா பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட பேராற்றல். இதெல்லாம் நான் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோம்னா அப்படியே மயங்கிரும். எவ்வளவு ஆற்றல் கொண்ட இறைவன். இப்படிப்பட்ட இறைவனை இது காரணம் உணராமல் இருந்தேனே என்றுதான் நம்ம, இப்படிப்பட்ட இறைவனை நான் உணராமல் இருந்தேனே என்று இப்பவும் இந்த நிமிஷமும் நம்ம வெட்கப்படணும், வேதனைப்படணும். இவ்வளவு உடலை கொடுத்து, கனவை கொடுத்து, கரணங்களை கொடுத்து, உலக போகத்தை கொடுத்து, இந்த உலக போக நுகர்ச்சியிலே இதை எனக்கு செய்த இறைவன் முக்காலத்திற்குமாக பொருத்தி பார்க்க வேண்டும். இதைத்தான் நமக்கு
வள்ளுவநாயனார் சொன்னார், என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டார், உய்வில்லை செய் நன்றி. செய் நன்றி. நீங்க வீட்டுல இந்த திருக்குறளை எழுதி வச்சு அப்படியே தினசரி எந்த இடத்துல பாப்பீங்களோ அந்த இடத்துல எழுதி வச்சுப்போம். ஏன்னா சாதாரண உலகியல்ல நம்ம ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்க அப்படி உதவி செஞ்சாங்க அப்படி சொல்றவங்க ஒருத்தவங்க, சொல்லாதவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கெல்லாம் உய்வு உண்டான். என் நன்றி கொண்டார்க்கு உய்வு உண்டு. ஆனால் செய் நன்றின்னு அந்த வார்த்தைய அண்டர்லைன் பண்ணி வச்சுப்போம். அந்த செய் நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவன் யார்? இறைவன் மட்டும்தான். எல்லா காலத்திலும் எத்தனை காலம், எத்தனை பிறவி பிறந்தோம், 84 லட்சம் யோனி, முதல் உடல் கொடுத்த இறைவன், முதல் தேகம் கொடுத்திருக்கான் பாருங்க. அதுல இருந்து அவனுடைய கருணை என்ன ஆகுது, அப்படியே படிப்படியா ஒவ்வொரு தேகமாக கொடுத்து 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 இன்னைக்கு 6 அறிவு கொண்ட மனித உடல் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த உலக போகம் கொடுத்திருக்கார். இதை நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அப்ப முதல்ல செஞ்சதும், இன்னைக்கு செய்யறதும், இனி செய்ய போவதும், இந்த செய்கின்ற செய்யும் வினைத்தொகையாக இத ஒரு நிமிஷம் நினைச்சோமா, அதான் செய் நன்றி கொன்றார். என்னன்றி கொன்றார்? ஓய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. திருக்குறள் மாதிரி சித்தாந்தத்தை யாரும் சொல்ல முடியாது. நமக்கு புரியல, அவ்வளவுதான். புரியல, நம்ம கேட்கல. அதை எடுத்து சொல்றதுக்கு நம்ம ஆதீனங்கள்லாம் இருந்தா கூட நாம உட்காந்து கேட்கல. இப்ப இத உணர்ந்தவர்கள் யார்? இந்த அருளாளர்கள். மணிவாசக பெருந்தகையார் இது 20வது பகுதியாக வைத்திருக்கிறார். முதல்ல பாட வேண்டியது திருப்பள்ளி எழுச்சி, இறைவனை எழுப்புதல் என்று சொல்வார்கள். இறைவனை எல்லாம் எழுப்ப வேண்டாம், திரோதான ஆற்றலாக இதுகாரும் என் உயிரின் அறிவிலே இருந்து என்னை உலகத்தை நோக்கி நடத்திய அந்த பரம்பொருள் இப்பொழுது திரு அருளாகி உள்ளே இருக்கும் இறைவனை சிவத்தை எனக்கு காண்பித்து என்னை அறிய வைத்து, எனக்கு சிவத்தை காண்பித்து, சிவத்தை கண்ட மாத்திரத்திலே நான் யார் என்ற அறிவையும். இதுதான் பள்ளி எழுதல். இது இறைவன் பள்ளி எழுதாரா, நான் பள்ளி எழுதுகிறேனா? வீட்டுல நிறைய நீங்களே சிந்திச்சு பாருங்க. இது நம்ம சொல்ல வேண்டியது, நீங்களே சிந்திச்சு. இந்த பாட்டை திரும்ப திரும்ப தினசரி காலையில இருந்துட்டு நிறைய பேர் திருப்பள்ளி அடிச்சு பாட்டை கேட்பாங்க அல்லது பாடுவாங்க. அது பாட பாடவே சாமி நமக்கு என்னுடைய அறிவு முனைந்து நின்று உன்னை கண்டதோ, உன்னுடைய அறிவு முனைந்து நின்று என்னை காண வைத்ததோ. இந்த வார்த்தையை புரட்டி புரட்டி போட்டு பாருங்க. என்னுடைய அறிவு முனைத்து நின்று உன்னை கண்டதோ, உன்னுடைய அறிவு முனைத்து நின்று என்னை காண செய்ததோ. எவ்வளவு ஒரு அருமையான இந்த வாசகம் தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. திரோதான சுத்தி, அந்த திரோதானம் என்ற அந்த மறைப்பு ஆற்றல் என்னை விட்டு அப்படியே நீங்கி 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 திருவருள் ஆற்றலாகி எனக்குள் நடத்துபவன் அவன், என்னை நடத்துபவன் அவன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவனே என்ற உணர்வையும் எனக்கு தருதல். அந்த உணர்வு மேலிடும் காலை இந்த திருவருள் சிவத்தோடு இந்த ஆன்மாவை பதித்து வைத்து, அந்த பதியிலே பதித்து வைத்து, அந்த சிவம் தரும் ஆனந்தத்தை நீ அனுபவி என்று சொல்லுதல். எதற்காக எதற்காக ஏன் இத்தனை ப்ராசஸ் அப்படின்னு யாராவது உங்களிடம் கேட்டால், அல்லது நீங்களே உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் எழுந்தா, எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு? இன்னைக்கு சாமி கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அதாவது இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதை வைத்து நாம அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்மளுடைய காட்சிக்கு அதுதான் உண்மை. நம்ம கண்ணால பாக்குறது தானங்க நம்ம நம்ப முடியும். ஆனா நம்ம அருளாளர்கள் இந்த நூல்கள், இந்த ஞானாமிர்தம்லாம் அம்மா சொல்லும் போது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அந்த உணர்வுகள் யாரான முழுமையா அந்த உணர்வு அவங்க சொல்ல 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 அந்த வாக்கு கேட்க 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 நம்ம சுற்றி ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகி அதுல அப்படி திளைச்சு போய் இருப்போம் பாருங்க. இதெல்லாம் இறைவன் திருவருள். திருவருள் நம்மை நோக்கி, நாம திருவருள் நோக்கி போக முடியாதுங்க. உண்மைக்கே போக முடியாது, போக தெரியாது. பசு கட்டப்படுதல், கட்டப்பட்டு இருக்கோம் நம்ம.
ஒரு கயிறு இல்ல. அது கூட சொல்லுவாங்க, ஊஞ்சலுக்கு கூட 4 கயிறு, யானைக்கு 3 கயிறு, குதிரைக்கு 2 கயிறு, இந்த பசுமாட்டுக்கு ஒரே ஒரு கயிறு சாதுவான பிராணி, இந்த 6 அறிவு கொண்ட மனிதனுக்கோ 6 கயிறும்பாங்க. 5 மட்டும் இல்ல, 6 அது காளியை போல உன் திருவடியில் விழுந்தேன் அப்படிம்பாரு சௌந்தரிய லகரியில. அருக்காளி 6 கால்களை உடைய வண்டை போல இதோ அத்தனையும் உன்னுடைய திருவடியில் போட்டு விட்டேன். இதுலயும் நமக்கு லதா சஹஸ்ரநாமத்திலே அது அழகா வருது. 6 கால்களை உடைய வண்டு அப்படின்னா நமக்கு 5 பொறி தானங்க இருக்கு, நீங்க என்ன 6ங்கிறீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுல உண்மை விளக்கம் எடுத்து அந்த டேபிள் எடுத்து பாருங்க. இப்போ ஏன்னா இதுவும் அதுலதான் வருது. ஏன்னா அந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியங்கள் 5 இருக்குதா, இதுதான் ஞானத்தை விளைவிக்கும் பகுதி. சரியா? இந்த ஞானேந்திரியங்களோட ஒரு அந்த கரணம் ஒண்ணு உட்கார்ந்து கிடக்கும், மனம். இந்த மனமும் இந்த 5 வேலையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த கண்ணுன்ற ஒரு ஆளை கைக்குள்ள வச்சுட்டு இதை பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, மனம் தான் உள்ளத்தை தூண்டி விடும். இந்த சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 2 பேர், ஒண்ணு ரொம்ப சேட்டக்காரனா இருக்கும், ஒண்ணு அமைதியா இருக்கும். இந்த அமைதியா இருக்கிற பிள்ளை என்ன செய்யும், சேட்டக்கார பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு மெதுவா சொல்லிடுவோம். இதுவா எடுத்துட்டு வரும்போது அவன் மாட்டிக்கிடுவோம். நான் எடுக்கல, அவன் தான் சொன்னா எடுக்க சொன்னான் அப்படிங்கும். ஆனாலும் இது சேட்டக்கார பிள்ளை, இதைத்தான் பிளேம் பண்ணுவாங்க. இப்ப கண்ணுதான் பார்த்துச்சுன்னு நம்ம சொல்றோம், உண்மையிலே கண்ணு இல்லைங்க, மனசு. அதத்தான் அருகாளி அப்படின்பாரு. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்ப இத்தனை இந்த 6 விதமாக கட்டப்பட்டு இருக்கும். இந்த கட்டுகளை நீக்க முடியுமா? நம்மளால நீக்க முடியுமா? இறைவன் திருவருள் கூட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. திரோதானம் மறைப்பாற்றலாக இருந்து உலகத்தை நோக்கி என்னை நடத்தி கொண்டிருக்கும் அந்த திரோதானம் சுத்தி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு செய்ய வேண்டாம். காலையில எந்திரிச்சு இப்ப இத்தனை பேர் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், கேட்கிறதே ரொம்ப சந்தோஷம். இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாலே ஞானத்தின் முதல் நிலை கேட்டல் தானே. கேட்டு 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 சிந்தித்தாலே இறைவன் அடுத்த ஸ்டெப்ல நம்ம கொண்டு உட்காரச்சுக்க. அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான், கேட்டு சிந்தித்து தெளிதல், அப்புறம் நிட்டை கூடுதல். அப்ப அந்த இறைவனுடைய திருவுருள் நமக்கு கூடி வந்து நிற்கும் நிலை இந்த பிறவில இவ்வளவு அழகா கொடுத்துட்டார். இந்த பாடல் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 5வது பாடல். திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால். பூதங்கள் தோறும், இப்ப கொஞ்சம் முன்னே நம்ம உண்மை விளக்கத்தை பத்தி பார்த்தோம். அந்த தத்துவ விளக்கங்கள், அந்த படம் நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க. இந்த பாட்டை கேட்டு முடிச்ச பிறகு கையில அதை எடுத்து வச்சு நீங்க பாருங்க. அந்த தத்துவங்கள் 36 தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எங்கிருந்து தோன்றியன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அது என்ன மாயையில இருந்து சாமி தானே, இதெல்லாம் நமக்காகத்தானே இவ்வளவு கொடுத்தாரு. மாயை என்ற ஒரு பொருள், அது ஒரு ஜடப்பொருள். மாயை ஒரு ஜடப்பொருள், ஆனால் ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளில் இருந்து இங்கே கொடுக்கப்பட்டது எது? தத்துவங்கள். 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள். இந்த 36 தத்துவங்கள்ல கீழே இருந்து போனோம்னா எங்க நிலத்தில இருந்து வருதா? ஐம்பூதங்கள், அது கூட காரிய பூதங்கள், தூள பூதங்கள், அப்புறம் காரண பூதங்கள், தன்மாத்திரைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அப்படி வரிசையா வருதா? அப்ப பூதங்கள் தோறும் நின்றார். இப்ப இந்த தத்துவ கூட்டங்கள் எதுல இருந்து வந்தது? மாயையிலிருந்து. மாயை ஜடப்பொருள். ஒரு ஜடப்பொருள் தானாக இயங்குமா? இயங்காது. இப்ப இந்த டாப் தான் இருக்கு, இது ஜடப்பொருள். ஒரு அறிவுள்ள பொருள் இதை இயக்க வேண்டும், இயக்கினால் இயங்கும். அப்ப இந்த மாயை என்ற ஒரு ஜடப்பொருள் அது ஒளிப்பொருள் தான், உயிர்களாகிய நமக்கு சேர்க்கப்பட்ட பொருள் தான். மாயையை இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு சாமி பொருத்தி வைக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம பார்த்து இந்த உடம்பு எப்படி வந்தது, எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட எனக்கு வந்தது. உங்க அப்பா அம்மாவுக்கு யார் கொடுத்தா? அவங்களுக்கு பேர் என்ன? பெற்றோர். பெற்றவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? இறைவனுடைய திருவருளால். இந்த ஆன்மா இந்த உடலை பெற்று இந்த தாயோடு இந்த தந்தையோடு இந்த உலகத்திலே இவ்வளவு காலம் இருக்க வேண்டும், இந்த அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சீட்டு போட்டு அனுப்பினார். ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து உள மண்ணி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட.
கருணை. இந்த கருணையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இறைவன் எதையாவது நினைந்து செய்கிறானா கிடையாது. கருணை, கருணையினால் ஆண்டு கொண்ட. அப்ப இந்த உடல் தனுக்கரணங்கள் மாயையின் காரியம். இது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பூதாதி காரியம், இதுக்கு பேர் பூதாதி என்பார்கள். பூதன்னா பூதங்கள் முதலாக. கீழ இருந்து பார்த்தா பூதங்கள், அந்த பிரகிருதி மாயையில இருந்து பெறப்படக்கூடிய தத்துவங்கள்ல கீழே இருக்கும் போது 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆன்ம தத்துவங்கள்ல கீழே இருக்கக்கூடிய காரிய பூதம், அடுத்த அப்ப தூள பூதம் என்று சொல்லுவோம். அதுதான் பூதங்கள். இவைகள் இதெல்லாம் நமக்கு உடம்போடு சேர்க்கப்பட்டிருக்கு. உடம்போடு சேர்க்கப்பட்டிருக்கு. அது நல்ல உண்மை இருக்குதான் படிச்சுக்கணும். உடம்போடு சேர்க்கப்படும். உடம்புல மட்டுமா இருக்கு, உலகத்திலே இருக்கு. உலகம் தரப்பட்ட பொருள், செய்யப்பட்ட பொருள். யாரால் செய்யப்பட்டது? இறைவன் எம்பெருமான் கருணையினால் செய்யப்பட்ட. எதற்காக? நம்முடைய அனுபவத்திற்காக, நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில். அப்ப இந்த பூதங்கள் இங்கே இருக்கின்றன. எங்கே? உலகத்தில். பஞ்ச பூதங்கள் என்று சொல்கிறோம். நிலம், நீர், தீ, காற்றான. நாம இன்னைக்கு பார்க்கிறது நிலமாக நீராக இப்படி பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே தத்துவங்கள் என்பது வேறு, அதனோடு இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்க தத்துவங்களை எடுத்து பாருங்க, உண்மை விளக்க அதனுடைய நிறம், வடிவம், குணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கும் பொருத்தாம இருக்கும். ஆமா, பொன் நிறம் கொடுக்க மண்ணெண்ண பொண்ணாவா இருக்கு, அது கருப்பா இருக்கு, சிவப்பா இருக்குது, எப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப பொன்னிறம் போட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அப்புறம் நாற்கோணம், 4 கோணமாவா இருக்கு. பூமினா இப்படி வட்டமா இருக்கும், நிலம் வட்டமா இருக்கும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது நாற்கோணம்ங்கிற. அத தத்துவங்கள் வேறு அப்படின்னு. அது இன்னும் நம்ம போக போக ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல மாயையின் காரியமாகிய பூதங்கள் ஜட பொருள். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைக்கு தேவையானது இது ஆழமான ஒன்று. இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கினாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். இது சாத்திரத்துல உள்ள இலக்கணம், இது இலக்கியம். பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மாயையின் காரியமாக வந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்களில் இருக்கக்கூடிய காரிய பூதம், அந்த காரிய பூதம் அப்புறம் காரண பூதமாகிய தன்மாத்திரைகள், இவையெல்லாம் ஜடப்பொருள். இப்ப இவையெல்லாம் செயல்படணும். ஒரு ஜடப்பொருள் தானா செயல்படுமா? செயல்படாது. அப்ப செயல்படுத்துபவன் யார்? இறைவன் எம்பெருமான். அவருடைய ஆற்றல் தானே செயல்படுத்துறது நம்ம பார்த்தோம். அதனால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளி. இப்ப இந்த பாடல்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா எளிதாக புரிந்துடும். அடுத்து ஆகி ஆகி ஆகினா கலந்து நின்று அதனை செலுத்துகிறான் இறைவன். இப்ப மண் என்ற ஒரு பூதம், நிலம் என்ற ஒரு பூதம், அதனுடைய தொழில் என்னன்னா தாங்குதல். இன்னைக்கு அதுக்குதான் பூமாதா, பொறுமையில் சிறந்த பூமாதா. எப்பேற்பட்ட தவறு செய்தவர்களையும் அப்படியே தாங்கிக் கொள்ளும் தன்மை இந்த பூமாதாவுக்கே ஒண்ணு. அதான் எப்பா பொறுமையில பூமாதேவி அப்படிம்பாங்க. அந்த வழக்கு, சொல் வழக்கு சாதாரணமா பூமாதேவியா இருக்காப்பா பொறுமையில அப்படிமா. ஏன்னா எப்பேற்பட்ட தவறு செய்தவர்களையும், இதுக்கு இன்னும் கூட சொல்லுவாங்க, இந்த நிலத்தை உழுகுறாங்க பாருங்க. அப்ப உழுக உழுக ஒரு பொருளை நம்மளையே ஒரு ஓங்கி அடிச்சு எவ்வளவு வலிக்கும். அப்ப அந்த பூமி அப்படின்னா உழுக 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 அவ கோபம் வரணும், ஐயோ நம்மளை போட்டி விட. ஆனா அப்படி உழுதவர்களுக்கு பரிசாக அள்ளி கொடுக்கிறாளாம். எதை? விளைச்சல். அப்ப எவ்வளவு ஒரு தன்மை பாருங்களேன். அதனாலதான் இந்த பூமி அப்படின்றது மிக உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடியது. இன்னும் கூட நம்ம கோவில்ல எல்லாம் யாகசாலை பூஜை நடத்துவாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். கும்பாபிஷேக நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாகசாலை பூஜை ஒரு 3 நாளைக்கு முந்தி அல்லது 2 நாளைக்கு இல்ல 1 நாளைக்கு முந்தி யாகசாலை பூஜை நடத்துவாங்க. யாகசாலை பூஜை நடத்துறதுக்கு 1 நாள் முந்தி நில பூஜை அப்படின்னு சொல்லி நிலத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை அப்படின்னா, அம்மா அந்த யாகசாலையெல்லாம் நடத்த போறோம். யாகசாலை மட்டும் இல்ல, முதல்ல இந்த கோவில் கட்டுமானத்துக்கு முந்தைய இந்த பூஜையெல்லாம் நடக்கும். அதாவது கோவில் கட்டணும் அப்படின்னா நிலத்தெல்லாம் தோண்டி அதெல்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப பூமாதாவுக்கு வலிக்கும். அப்ப அந்த பூமா, உன்னை நான் துன்புறுத்த போகிறேன், என்னை மன்னித்து விடு அப்படின்ற மாதிரி ஒரு பூஜை.
இந்த யாகசால பூஜை நடத்துறதுக்கு முக்கியம் பூமி பூஜை நடத்திட்டு தான் யாகசால பூஜை நடத்துவாங்க. ஏன்னா அப்பவும் அந்த நடக்குது இல்லையா? அதே போல கோவில் வேலை நடக்கும் போது இது நடத்துவாங்க. இப்போ நீங்க கோயில்கள்ல போனீங்கன்னா அர்ச்சகர் கிட்ட கேட்டா, அந்த நடத்துற பூசாரி கிட்ட கேட்டா, நாங்களாம் நேர்ல பார்த்திருக்கோம். அதை பார்க்கலாம், நீங்க கோயில்கள்ல பார்க்கலாம். அந்த பூமி பூஜை நடத்திட்டு தான் இங்கிட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்ப இன்றைக்கும் நடைமுறையில இருக்கு. அப்ப இந்த பூமி, நிலம், நீர், தீ, காற்று எல்லாம் ஜடப்பொருள்கள். ஆனால் இந்த ஜடப்பொருளை இயக்குபவன் யார்? இறைவன். என்னுடைய ஆற்றல். அதான் பூதங்கள் தோறும் நின்றாய் என்பதாக. அப்ப ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு, ஒரு குணம் இருக்கு, ஒரு நிறம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. நம்ம பார்த்துட்டோம். எல்லா பூதங்களிலும் அந்தந்த குணமாக, அந்தந்த நிறமாக, அந்தந்த வடிவாக. இதுதான் ஜாதியோட கைது. ஒரே வடிவெல்லாம் கிடையாது. இந்த பூதம் இப்படி நிறம் அப்படின்னா அந்த நேரத்துல சாமி வந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால். ஆனா அடுத்த அப்ப மின் நல்ல, மண் நல்ல, நீர் அல்ல அப்படிம்பார். ஆனா அதுவாகவே இருக்கிற. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு இதுவே இறைவன் என்று அந்த நிலையிலே நின்று கும்பிடுவாங்க. அப்ப சாமிதான் அங்கே இருக்கிற. அதான் யாதொரு தெய்வம் கட்டி அங்கே மாபெருவாக நான் பூமியாக நிற்பவனும் அவனே, வானமாக நிற்பவனும் அவனே, காற்றாக நிற்பவனும் அவனே, அக்னியாக நிற்பவனும் அவனே. இப்படி ஒவ்வொன்றையும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாற் போல, அறிவுக்கு தகுந்தாற் போல வெளிப்பாடு செய்வாங்க. இன்னைக்கு வழிபாடு செய்யறவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கோம். இந்த பூமியே எனக்கு தெய்வம் அப்படிம்பாங்க, இந்த ஆகாயமே எனக்கு தெய்வம் அப்படிம்பாங்க. எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து ஆனால் கடந்து இருக்கிறான் என்பதை மணிவாசகர் எவ்வளவு அழகா இருக்கிறார். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன். இவனுக்கு போக்கு வரவு உண்டோ என்றால் நிலைத்த சத்து தன்மை, சத்து பொருள், நித்த பொருள், நித்த புத்தி, முத்தன், நித்தன், இவன் முத்தன், இவன் சித்தன், எல்லாமாக இருப்பவன் இவனே என்பதை நம்ம சாத்திரம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறது. போக்கு வரவு என்பது நம் போன்ற ஆன்மாக்கள், மலத்தோடு கூடிய ஆன்மாக்களுக்கு இந்த தூள உடல், சூட்சும உடல் நிலையா உட்கார்ந்துட்டு எங்க உயிரோட போய் உட்கார்ந்துருக்கு. என்னைக்கு முக்தியோ அன்னைக்குதான் சூட்சும உடல் நீக்கப்படும். அது வரைக்கும் சூட்சும உடல் இருக்கும். ஆனா அதுக்கு மேல இருக்கிற இந்த தூள உடல், இந்த தூள உடல்லதான் எத்தனை கருவிகள் இருக்கு, தத்துவங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல உண்மை விளக்கம் எல்லாருமே நீங்க இருக்கவங்க எல்லாருமே சாத்திரம் தெரிஞ்சவங்க. அதனால நீங்க உட்கார்ந்து எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். இதுதான் போயிட்டு போயிட்டு வருது. மரணம், மரணம் உண்டே, ஜனனம் உண்டு, ஜனனம் உண்டே, மரணம் உண்டு, இப்படி மாத்தி மாத்தி சொல்றோம் இல்லையா? அப்ப அது அந்த மரணம் என்பது இத்தனை கருவிகள் நம்மை விட்டு நீங்குதல். இதுதான் போயிட்டு போயிட்டு வர்றது. இதுக்கு பேர் தான் பிறவி. பிறவிகள் தோறும் அப்படின்னோ இறைவனுக்கு உண்டோ? பூதங்கள் எல்லாம் அவன் கலந்து இருக்கிறான். ஆனாலோ இந்த பூத வடிவாகிய உடன் நம்மை விட்டு போகவும் வரவும் செய்கிறது. அவன் பூதங்களோடு கலந்து நின்று நமக்கு அறிவை விளங்க செய்கிறான். என்றால் பூதங்கள் ஜடம், அது தானாக செயல்படாது. இப்போ உயிர்களுடைய அறிவுல இருக்கும் இறைவன் இந்த ஜடப்பொருளிலும் கலந்து இருக்கிறார். ஜடப்பொருள்ல ஒரு சித்து பொருள் கலந்து இருக்க முடியுமா என்றார். நமக்கு முடியாதுங்க, ஜாமிக்கு முடியாதது இல்லை. இந்த சாத்திரம் ரொம்ப அழகா சொல்லும் பண்டாசத்துல. அப்ப ஜடப்பொருளிலும் கலந்து இருந்து அதை செயல்படுத்துகிறான். ஆனால் இவனுக்கு போக்கு வரவு என்பது நம் போன்ற இந்த மானுடர்களுக்கு இருப்பது போல போக்கு வரவு என்பது கிடையாது. நித்த பொருளாக இருக்கிறார். போக்கிலன் வரவில்லை. இதை யார் உணர்வாங்க என நினை புலவோர். புலவோர் என்பவர்கள் ஞானிகள், அருளாளர்கள், உயர்ந்ததான நிலையில் இருக்கும் சித்த புருஷர்கள். புலவோர் அறிவில் மேம்பட்டவர்கள் என நினை புலவோர். ஆகா இறைவா எம்பெருமானே, நீ நித்த பொருள், எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் நீ கடந்திருப்பவன். உனக்கு போக்குவரவு என்பது கிடையாது. போக்குவரவோடு கூடிய இந்த உடலுக்கு, இந்த உலகத்திற்கு நீ
இங்கே கலந்து கடந்து இருந்து அறிவை விளங்க வைக்கிறாய் என்று இவை எண்ணின் பேரானவை தத்துவ கூட்டங்கள். இந்த தத்துவ கூட்டங்கள் மூலமாக எனக்கு உலக அனுபவத்தை அறிவை கொடுத்தாய். நீயோ மேலானவன் என்பதை என புலவோர் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் அப்படி உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க சீவன் முக்தர்களே சொல்றாங்க. அப்ப அந்த சீவன் முக்தனுடைய நிலை என்ன? இந்த தத்துவத்தை தன்னின் வேறாக காணுதல். இந்த உடல் என்னுடையது அல்ல, இந்த உலகம் எனக்குரியது அல்ல, இதோ பரம்பொருள். இந்த பரம்பொருள் என்னுடைய உயிர் அறிவிலே இருந்து என்னை நடத்துகிறது என்று உணர்ந்து அந்த பரம்பொருளின் தன்மையை அதனின் பெருமையை உணர்த்த மாத்திரத்திலே ஒருத்தங்களுடைய அப்பா அவங்கள மாதிரி உலகத்துல கிடையாதுப்பா அப்படின்னு அவங்க மேல ஒரு அன்பு வந்துட்டுன்னா நம்மளை அறியாம ஒரு பாட்டு டான்ஸ் எல்லாம் வரும், மகிழ்ச்சி. எனக்கு இப்படி சித்திருக்காங்கப்பா, எப்பேற்பட்டவங்க எண்ணிய போய் ஒரு பொருளா எடுத்து எங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா, ஏன் கூட அவ்வளவு பேசுனாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய அதிகாரியா இருக்கட்டுமே, ஒரு கலெக்டராவே இருக்கட்டுமே, எங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் நினைச்சே பார்க்கல, இவங்கிட்ட அவ்வளவு பேசுனாங்க, அன்பா பேசுனாங்க. இப்படி உணரும் போது நம்மளை அறியாம ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு குதியாவது குதிச்சிருவோம், ஆகான்னு ஒரு குதி குதிப்போம் பாருங்க. அதத்தான் இங்க சொல்ற. அந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள், அத பரிபக்குவமா உணர்ந்த ஆன்மா கீதங்கள் பாடுதல், அதன் மேலீட்டினால் அப்படியே அன்பு மிக்க மேலோங்கி கீதங்கள் அவனை துதித்து பாடுதல் பாடுதல். அந்த அன்பு மேலீட்டுனா என்னையும் ஒரு பொருளா எடுத்து நீ வந்து எனக்கு செய்வீங்க, எனக்கு செஞ்சீங்க அப்படின்றதான் செய் நன்றி அறிதல். இந்த நன்றி அறிதல் என்ன, உணர்ந்தவங்கதான் மேலானவர்கள். இதைத்தான் வந்து நான் என்ன சொல்ல, கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல, நல்ல ஒரு வார்த்தை. ஏன்னா இவங்கெல்லாம் அனுபவிச்சவங்க. அந்த கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டு அறியோ, நல்ல வார்த்தை. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கையில புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க. கேட்டு அறியோ உன்னை கண்டு அறிவாரை, அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. கேட்டு அறியோ, அவங்க சொன்னாங்க, சாமி எப்பேற்பட்ட தெரியுமா, இப்படி தத்துவங்களை எல்லாம் விளக்கத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்றது ஒருத்தர் இருந்தாங்க, எத்தனையோ நம்ம அருளாளர்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க, அதுக்கு விளக்குறது இருந்தாங்க, அதுக்கு விளக்குற ஆசிரியர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் கேட்கிறோம். ஆனா முழுமையா உணரல. கேட்டு அறியோம். எதை அறியோம்? இந்த பரம்பொருளின் தன்மையை அறியோம். பரம்பொருள் இப்படிப்பட்டது ஒண்ணுல. நமக்கு அம்மா முந்தா நாள் நடத்தும் போது ஞானாமிர்தம் நடத்தும் போது காப்புச்சியில் அழகா நடத்துறாங்க. ஆகா ஓகோ அப்படின்னு நம்மளாம் புகழ்ந்தோம். உண்மைக்கு அதனுடைய வார்த்தைகள் அப்படியே மனசுக்குள்ள இருத்தி கொண்டு வந்து 4 வரிகையும் எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்கன்னு தெரியல, ஒருவேளை இருக்கலாம், மனப்பாடம் பண்ணவங்க இருக்கலாம். அந்த மனப்பாடம் பண்ணும் போது அந்த சொன்னுடைய வார்த்தைகள் மனதுக்குள்ள ஆழமா உட்காரணும். என்ன வார்த்தை? இறைவன் இங்கே எனக்கு வந்து உதவ வருகிறார். எப்படி உதவ வருகிறார் அப்படின்னா, என் உள்ளத்து நாதத்து நின்ற நாதத்து, உள்ளத்து நாதத்து. அந்த உள்ளம் என்பது உயிர். இந்த உயிருக்கு உதவ வர்றாரா சுவாமி. எப்படி வர்றாரா? நாத தத்துவங்களின் வடிவாக. நாத தத்துவங்களின் இதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லாங்க. அப்ப தத்துவங்களின் மூலமாக இந்த உயிர்களுக்கு உதவ வருகிறார். நாதத்து அந்த அழகா அந்த ஒவ்வொன்றையும் அடுத்து அடுத்து அந்த சங்க இலக்கியமாக சொல்லப்படுவாங்க. நாதத்து. அப்ப அந்த நாதத்து என்பது இதன் மூலமாக உயிர்களுக்கு உடல் கொடுத்து தத்துவங்களாக உடல் கொடுத்து அந்த தத்துவங்கள் ஜடப்பொருள், அந்த ஜடப்பொருள் தானாக செயல்படாது. இங்கே சுத்த தத்துவத்திலே நாதம் என்பதன் மூலமாக, நாத தத்துவத்தின் மூலமாக செயல்பாடு. சுத்த தத்துவம் தானே இங்க வந்து இறங்கி வந்து நமக்கு எல்லாம் செயல்படுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த திருவருள் அது திருவத்தரணமாக அது ஆற்றலாக செயல்படுத்துகிறது.
இப்படின்னு எவ்வளவு அழகா நமக்கு சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் அப்படியே சிந்திச்சு பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை சீத கலவ செந்தாமரை பூப்பாத சிலம்பு பல இசை பாட, இசை நாதம் ஒலி சப்தம் இதுதானே இங்கே உயிர்களுக்கு அறிவு விளங்க வைக்க வரும் ஒரு தன்மை. அப்ப இறைவன் எம்பெருமான் உதவ வருகிறான் உயிர்களாகி நமக்கு. இதனை உணர்ந்தவர்கள் யார்? இந்த புலவோர் என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள். அவர்கள் உணர்ந்தார்கள், அதனால் ஆனந்த மேலிட்டினால் பாடினார்கள், ஆடினார்கள். அதன் மூலமாக இங்கே எழுத்துக்களாக இங்கே இப்ப மாணிக்கவாசகர் எழுத்தா வைக்க போய்தானே நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு, அப்படி அவர்கள் மூலமாக கேட்டு நாம கேட்க முடியுது. ஆனா நான் அறிஞ்சனா அறிவு, அவர்கள் அறிந்து சொன்ன வார்த்தைகளை கேட்க முடிகிறது. இப்ப இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், ஆனா அவருக்கு கிடைச்ச காட்சி அனுபவம் எனக்கு கிடைச்சுதா? நம்ம யாருக்காவது கிடைச்சுதா? அப்ப நமக்கு அறிதல் இல்லையே. இறைவனை அறிந்த போதுதானே அந்த இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இங்கே நமக்கு வார்த்தைகளாக எழுத்துக்களாக, இன்னும் சொல்ல போனா அவங்க அனுபவத்தை எல்லாம் கொட்டி கொட்டி எழுத்தாக்க இவ்வளவாக தந்திருக்கிறார். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போது. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. நினைதொரும் காண்தோர், நினைத்தல், நினைத்தலினால் காண்தல், அதன் மூலம் எழக்கூடிய பேச்சு. அப்ப பேச்செல்லாம் அவனுடைய பேச்சு, வேற பேச்சே வராது. அப்ப நினைதொரும் காண்தொரும் பேசுந்தோறும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்தத்தே. இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக சாமி உலக இப்படி கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அவங்க ஆடி பாடி கொண்டாடி அவர்கள் அனுபவித்த அனுபவத்தை கேட்டு அவர்கள் இப்படி பாடினார்கள், இதை கேட்டோம், இப்படி ஆடினார்கள் கேட்டோம். ஆனால் அந்த பரம்பொருளை அறிந்தோமா? கேட்டு அறியோம். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார், கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவார். கண்டு என்றால் நம்ம கண்டுன்னு பார்த்தாலே நம்ம எதை சொல்லுவோம்? நம்முடைய கண்ணால் காணும் காட்சி, இந்த புறக்கண்ணால் காணும் காட்சியை தான் கண்டு என்று சொல்வோம். அவன் சுட்டுப்பொருள், கண்ணால காணக்கூடிய எல்லாமே சுட்டுப்பொருள். இறைவன் சுட்டுப்பொருளா? சுட்டி அறியப்படாத ஒரு பொருள் இறைவன். அதனால் இவனை காண முடியாது. புறக்கண்ணால் காணுதல் என்பது கிடையாது. கண்டு அறிவாரை, உன்னை கேட்டு அறியோ உன்னை கண்டு அறிவாரை. அப்ப கண்ணால யாராவது இவனை பார்த்தாங்களா அப்படின்னா கிடையாது. கேட்டு அறியோ உன்னை கண்டு அறிவாரை. உன்னை கண்டு அறிவாரை கேட்டு அறியும். இப்படி மாற்றி போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். உன்னை கண்டு அறிவாரை கேட்டு அறியும். நான் பார்த்தேன் சாமிய, அப்படி பார்த்தேன், அவரை அனுபவிச்சேன், அவர் இப்படி பேசினார் அப்படின்னு சொன்னவங்கள நாங்க கேட்டு அறிவோம். இப்படியும் மாத்தி போட்டு பாருங்க. அப்படியே ரொம்ப சுவை, இந்த வார்த்தை அவ்வளவு ஒரு சுவை. அவர் அனுபவிச்சத இதை போல அவர் மட்டும் இல்ல, அவரை போல எத்தனை எத்தனை அருளாளர்கள் இறைவனை உணர்ந்தார்கள். ஞானசம்பந்த பெருமாள்லாம் நீங்க இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே திருவருளோடு கூடி நின்ற நிலை, சிவமாகவே நின்ற நிலை. ஏன்னா சிவன் முக்தர்கள் சிவமாகவே, சிவமாம் தன்மை பெற்றவர்கள். அப்ப சதா காலமும் இறைவனை அனுபவித்துக் கொண்டே இருப்பவர்கள். ஆனால் அவர்களுடைய வாக்கு நமக்கெல்லாம் இங்கே வெளிப்பட்டு வருகிறது. அந்த வாக்கை கேட்கிறோம். இனம் புரியாத ஒரு பாடல்களை கேட்கும் போது பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு இன்பம் வரும். அது எல்லாருமே அனுபவிக்கும். எப்பா அது பன்னிசையில அவங்க பாடும்போது முதலாம் பாடும்போது அவங்க உணர்ந்துதான் பாடுவாங்க. அந்த உணர்வு நம்மையும் தாக்கும். சில நேரம் கண்ணீர் வழியும் பாருங்க, அருமையா இருக்குப்பா. அப்படியே நம்மள மெய் சிலிர்க்க வச்சுட்டாங்க. மெய் சிலிர்க்க வைத்தல், மெய்யை உணர்தல், இதெல்லாம் அந்த நேரத்துல வரும். அப்ப நமக்கு உள்ள இருக்கிற இறைவனை காணும் வண்ணமாக இவர்களுடைய வார்த்தை நம்மை தூண்டுகிறது. ஆனால் அவர்களுடைய வாக்கு அவர்கள் அனுபவித்ததை நாம் அறிவோமான அறிவோம்.
அவர்களுடைய அனுபவம் வேற. ஏன்னா மேலான ஒரு நிலை. அதான் கண்டு அறிவாரை. இப்ப கண்ணால காண்கிற மட்டும் இல்ல, அவர்கள் ஞான கண்ணால் உயிரின் அறிவு, தன்னுடைய நம்முடைய அறிவுல நம்ம வச்சு நம்மளாம் யோசிக்க முடியுமானா முடியாது. அதான் பதி அருள், பதி ஞானம் என்று சொல்லுங்க. பாச ஞானம்ன்றது கருவிகரணங்களால் அறிய முடியாது. பசு ஞானம்ன்றது நம்ம அறிவை கொண்டு அறிய முடியாது. அப்போ பதிஞானத்தால் இந்த பரத்தை தரிசித்தல், இந்த பரத்தை அனுபவித்தல், இந்த நிலையை அவர்கள் அனுபவித்ததை அவர்கள் சொல்ல கேட்டு என்னால் உணர முடியவில்லையே. கேட்டாச்சு, ஆனா முழுமையா என்னால உணர முடிஞ்சதா? உணர முடியவில்லை என்பதை தான் தெளிவாக இங்கே எடுத்து சொல்கிறார். ஏன்னா இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமாக, அதுல பக்குவ நிலை என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த பக்குவ நிலை எப்படிப்பட்டது? தத்துவங்கள் எண்ணின் வேறானது. இந்த தத்துவங்கள் ஜடங்கள். இந்த ஜடமாகிய தத்துவத்தை இயக்குபவன் இறைவனே. எல்லாவற்றிலும் கலந்து, அதான் பூதங்கள் தோறும் நின்றா இனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள். அப்படி தத்துவங்களை கடந்த நிலையில் உள்ள அந்த அருளாளர்கள், இன்னும் சொல்ல போனா சீவன் முக்தர்கள், இவர்கள் கீதங்கள் அந்த இறை பரம்பொருளின் தன்மையை உணர்ந்து கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியும் உன்னை கண்டு அறிவாரை. அவர்கள் அனுபவித்த அனுபவத்தை நமக்கு சொன்ன மாத்திரம் கூட நம்மால் முழுவதுமாக உணர முடியுமோ என்றால் நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் உணர முடியும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நல்ல ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியுமா? தெரியாது. நாமும் அதை போலத்தான் இருக்கிறோம். சிறு குழந்தையின் கையில் கிடைத்த பொற்கிண்ணத்தை போன்று இறைவன் பொன்னான மேனி அது இங்கே நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணராமல் இந்த 4 வரியும் இறைவனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் கூட நம்மால் உணர முடியாத நிலை என்பதை மணிவாசக பெருந்தகையார் நமக்கு உணர்த்துகிறார். கேட்டு அறியோ உன்னை கண்டறிவாரை, உன்னை கண்டறிவாரை கேட்டு அறியோ என்பதை சொல்லி அடுத்து சொல்றார். இந்த இறைவன் எம்பெருமான் எங்கே இருக்கிறான்? சீதங்கொள் வயல். சீதம் என்றால் குளிர்ச்சி பொருந்தியதான, தன் என்று இருக்கக்கூடியதாக, நீர் அதிகமாக, நீர்வளம் நிலவளம் நிறைந்ததாக சீதங்கொள் வயல். திருப்பெருந்துறை மன்னா. இங்கே ஒரு புறம் திருப்பெருந்துறை என்ற மாத்திரத்திலே இவருக்கு குருந்த மரத்தின் கீழாக வந்து இறைவன் எம்பெருமான் ஆட்கொண்ட தன்மையை எடுத்துச் சொல்வதை இங்கே பார்க்கலாம். இன்னொன்று சீதங்கொள் வயல் என்ற அந்த வார்த்தையை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப சீதங்கொள் வயல் என்றால் எப்பொழுது ஒரு ஆன்மா பக்குவப்படுகிறதோ, பக்குவம் என்றால் நல்ல ஒரு நிலத்தை பக்குவப்படுத்தணும்னா நல்ல ஆழ உழுது அதுல நீர் பாய்ச்சி அதுல உரமெல்லாம் இட்டு நல்லா கொஞ்ச நாள் காய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் விதைய போடுங்க, நல்லா முளைக்கும். இப்ப இந்த இடத்துல இதை போன்றுதான் இங்கே ஆன்மாக்களாகிய நம்முடைய உயிர் அறிவு, உயிர் எப்படி பக்குவப்படுத்துகிறார்? இது நீங்க 30வது திருக்கழுக்குன்ற பதியத்தை பாருங்க. அதுல நல்லா பிணைக்கில்லாத பெருந்துரை பெருமானுநாமங்கள் பேசுறார். அத பாத்தீங்கன்னா அந்த இறைவன் குருவாக வருது. குருவா எப்ப வருவான்? இது பக்குவம் அடைஞ்சப்பதான் வருவான். அப்ப இந்த வயல் என்பது இந்த பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஊன்றிய விதைகள் தான் அங்கே நன்றாக செழித்து வளரக்கூடியதாக இருக்கும். இங்கே சீதங்கொள் வயல் என்பது பக்குவம் பெற்ற ஒரு ஆன்மா. அது திருப்பெருந்துறை மன்னா. அந்த இடத்திலே அந்த ஆன்மாவை தனக்கு இடமாக கொண்டு வந்த மன்னன் என்றால் குருவாக வந்து நின்ற நிலை. திருப்பெருந்துறையில தானே வந்தாரு, குருவா வந்தார். அதுவும் குரு எப்படி வருவாரா? மணிவாசகர் மாதிரி சொல்றதுக்கு
ஏன்னா அவருடைய அனுபவம், இந்த அனுபவத்தை அப்படியே வார்த்தைகள்ல பிழிந்து பிழிந்து, சாதாரணமான வார்த்தைகள் இல்ல. சுவாமி அப்படின்னா ஆன்மாக்கள், பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், இந்த ஆன்மா இவ்வளவு கோடான கோடி ஆன்மாக்கள் இருக்கு, இதுல பக்குவ நிலை வந்தது அப்படின்னு சாமிக்கு தெரியும். ஏன்னா எல்லா உயிரிலையும் கலந்து கடந்து இருக்கிறாங்க இல்லையா. அப்ப பக்குவ நிலை வந்த மாத்திரத்துல இது பக்குவம் பெற்று விட்டது. சாமி நான் பக்குவம் வந்துட்டேனே, நீ வரலையே, நாம கூப்பிட வேண்டாம், நாம கூப்பிட வேண்டாம், அவனுக்கு தெரியும். நாம எந்த நேரத்துல எந்த இடத்துல நம்ம ஆட்கொள்ளா அந்த இடத்துக்கு நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாராம். இதைத்தான் இந்த திருப்பெருந்துறையில இவர் கிளம்பல, இன்னும் கிளம்பவே ஆரம்பிக்கல, அங்க குதிரை வாங்கணும்னு சொல்லி இருக்காரு மன்னன், அந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு, அப்ப அவர் ஆட்கொள்ளணும், அதுக்காக அந்த பூதக்கணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டார். எப்படி ஒண்ணு பாருங்களேன், அதான் கருணை. இந்த கருணைக்கு எல்லை இல்லை, நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் அப்படிம்பாரு இந்த கருணை. அப்ப பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள வரும் இறைவன். அதான் பெரும் துறை மன்னா, பெரும் துறையாக. துறை என்பது ஒரு இடத்த, ஒரு நீர்நிலையை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துறை இருந்தா ரொம்ப எளிதாக கடந்துடலாம். அது போல பெரும் துறையிலே அமர்ந்திருக்கும் மன்னனாக, குருவாக. அது யாருக்கு? சீதங்கொள் வயல். அப்ப பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு குருவாக வந்த நிலையை இங்க அருமையா இந்த ஒரு வார்த்தையில சொல்ற. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிந்தனைக்கும் அறியாய். என்னுடைய சிந்தனையில ஈஸியா நான் கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு யோகத்தினால சாமி அடைஞ்சிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல சொல்றாங்க. இந்த யோகம் என்பது இந்த கருவிகரணங்கள் கொண்டு, அந்த கரணங்கள், அதுல மனம், அதுல புத்தி, சித்தம், அகங்காரம், இதுல எல்லாம் கொண்டு வந்து அப்படியே யோக நிலைக்கு கூடாது. சிந்தனை, சித்தம் என்பது நெருக்கமான ஒரு கருவி. சித்தமும் மனமும் ஒண்ணும் கூட சொல்லுவாங்க சாத்திரத்துல. அப்ப இந்த சித்தம் உயிருக்கு நெருக்கமான கருவி, இதுல அப்படியே ஒன்றித்து நிறுத்துதல். அப்ப இந்த இடத்துல ஒன்றித்து நிறுத்த இந்த கருவி, அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிரும்? கருவிகளுக்கு அகப்படுவர்களும் என்றாயிரும். பாச ஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்பது நம்முடைய சாத்திரம். அப்ப சிந்தனைக்கும் அறியா என்ற மாத்திரத்திலே அந்த சிந்தனை சித்தத்திற்குள் இவனை இருத்தி விட முடியுமோ? நாம போய் இருத்தன்னா முடியாது. அப்ப அவனா வந்து உட்காரணும். எங்க உட்கார்றான், எப்படி உட்கார்றான்? அவனுடைய திருவருள் பதிஞானம், அந்த பதிஞானத்தினாலே நாம் உணர முடியும். அதான் சிந்தனைக்கும், நம்முடைய கருவிகரணங்களால் அவனை அறிய முடியாது. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து, முதல்ல சிந்தனைக்கே அறிய முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அப்பதான் எதுக்கு கவலைப்படணும்? விடு, இன்னும் சாமியை கூட வேண்டாம், என் சிந்தனைக்குள்ள வரமாட்டான்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு போயிருவோம்ல. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு மணிவாச. அடுத்த வார்த்தை சொல்றார், எங்கள் முன் வந்துட்டார். அப்ப சிந்தனைக்கே வர முடியாத இறைவன் ஆனாலும் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களின் பொருட்டாக உருவம் கொண்டு சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி வந்து, இவருக்கு அப்படித்தானே வந்தாரு. எங்கள் முன் வந்து மானுட சட்டை தாங்கி வந்து ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள் என்றால் ஏதம் என்றால் குற்றம். இந்த உயிரின் குற்றம் எது? ஆணவமலம். உயிரின் அறிவிலே இருக்கும் ஆணவமலம். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தனித்தனியா பிரிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான ஒன்று. ஏதங்கள் அறுத்து. ஏன்னா இந்த மலை வந்து அப்படி முழுமையாக நீங்குதல் என்பது கிடையாது, அடங்குதல். இருள் அடங்குதலும் ஒளி வருதலும். இப்ப ஒளி வருது அப்படின்னா முத வார்த்தையில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சீதங்கொள் வயல், பக்குவம் பெற்ற ஆன்மா. அதுக்கு ஏன்னா இது திருப்பள்ளி எழுச்சிதானே. திருப்பள்ளி எழுச்சினா என்னது? இறைவன் அப்படியே பிரகாசமாக ஒளி ரூபமாக வெளிப்பட்டு தோன்றுதல். திரோதானம் என்ற மறைப்பு அடங்குதல். திருவருள் கூடி நிற்றல். இதுதானே திருப்பள்ளி எழுச்சி. அது அந்த வார்த்தைகள்ல எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. சீதங்கொள் வயல், பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுடைய அறிவு. அதிலே அங்கே குருவாக, பெருந்துறை மன்னனாக, அங்கே குருவாக, இது ஒளி பிழம்பாக.
வந்து, ஆனால் இவனை சிந்தனையாலும் அறிய முடியாத மேலான சிவப்பரத்துவமும் அங்கே சொல்லப்பட்டு, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து, எங்கள் முன்பாக, அப்ப உள்ளுக்குள்ள இருக்க பக்குவத்தை தெரிந்து இங்கே மானுட சட்டை தாங்கி முன்பாக வந்து, முன்னிலையில் வந்து, முன் வந்து ஏதங்கள் அறுத்து, அப்ப உள்ள இருக்கிற அந்த குற்றம் ஆணவ மலம் அடங்கி எம்மை ஆண்டு, இந்த எம்மை என்ற மாத்திரத்திலே பசுக்கள், இந்த பசுக்களுடைய அறிவில் இது காரும், இந்த பாசம், இந்த உடலே நான், இந்த உலகமே எனது என்று யான் எனது என்று செருக்குற்று தெரிந்த இந்த ஆன்மாக்களை, அந்த ஆன்மாக்களின் அந்த தன்மையெல்லாம் நீக்கி எம்மை ஆண்டு, ஒருவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்றால் ஆண்டான் அவன், நான் அடிமை என்ற உணர்வோடு இருக்கும் அந்த தன்மையை தருதல். அப்ப அந்த ஆண்டான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மொழி பிழம்பாக இருக்கிறான். அதனால் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டது, அடங்கப்பட்டது, இருள் அடங்கப்பட்டது, எம்மை ஆண்டு. இங்கே இந்த உடல், இந்த உலகம் என்னுடையது அல்ல, எனக்குரிய பொருள் அல்ல, இதோ எனக்குள். அடுத்து இதை நீக்கும் போதே இன்னொரு முனைப்பு வந்துடும், பசுஞானம். நான் பிரம்மம், இந்த உடம்பு இதெல்லாம் கருவியெல்லாம் ஜடம், நானே பிரம்மன்ற ஒரு முனைப்பு. நீங்க எத்தனையோ பேருக்கு இதுதான் நானே பிரம்மன்ற. அப்ப அந்த முனைப்பும் நீங்க வேண்டும். நானே பிரம்மன்ற முனைப்பு அப்படி பசுஞா, இந்த பசு அறிவு அப்படிம்பாங்க, அந்த பசுடைய அறிவு அப்படின்னு அடங்கணும், நீங்கணும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய அறிவு, ஏன்னா இது சார்ந்ததன் வண்ணம், தானாக செயல்படும் உரிமை கிடையாது, சுதந்திரத்தன்மை கிடையாது. அதனாலதான் ஆண்டு ஆண்டுங்கிறாரு. எதுக்காக ஆண்டான் அடிமைங்கிறாங்கன்னா, தானாக செயல்படும் உரிமை, சுதந்திரம் இந்த ஆன்மாக்களுக்கு என்னைக்குமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. முதல்ல மலத்தோடு கட்டப்பட்டிருந்துச்சு, இப்போ இறைவன் திருவருள் ஆண்டு கொண்ட மாத்திரத்தில் திருவருளுக்குள் அடங்கி போய் நிற்கும். அத்தனையும் இறை சிவமயமாக, இதைத்தான் ஆண்டு அருள் புரியும் எம் பெருமான். எம் பெருமான் ஆண்டு அருள் புரியும். ஆண்டு கொண்டது மட்டும் இல்ல, அருள் புரிதல் ரொம்ப மேலானது. அருள் புரிதல் என்பது அந்த சிவம் இந்த ஆன்மாக்களை இவன் ஆண்டான், நான் அடிமை என்ற உணர்வு, மேலா அடிமை உனக்கே ஆளா, அந்த ஏகாரத்தோட சொல்லுவார். அப்படி வரும் தன்மையிலே இந்த ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை தரக்கூடியதா அருள், பேரின்பத்தை தரக்கூடிய பரம்பொருளாக எம் பெருமான். பெருமான் என்றால் தலைவன், இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக மேலானவனாக எம் பெருமான். அப்படிப்பட்ட தலைவனே பள்ளி எழுந்தருளாயே. எவ்வளவு அருமையான வார்த்தை. இப்ப பள்ளி எழுந்தருளுதல், திரு பள்ளி எழுச்சி என்றாலே உங்களுக்கு ஒரு அருமையான கான்செப்ட் மனசுக்குள்ள உருவாக்கி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வெளியே நடக்கிற ஒரு காட்சியும், அது வெளியே நடக்கிறோம், ஏன்னா வெளியே நடக்கிறத பார்த்தாதான் நமக்கு கொஞ்சமாவது புரியும், இல்ல நம்முடைய சிற்று அறிவுக்கு புரியாது. அதனால வெளியே நடக்கிற காட்சியாகவும், ஆனால் யோகிகள் ஞானிகள் தமக்குள்ளே கண்ட காட்சியாகும். அந்த தமக்குள்ளே காணுதல் அப்படின்றதுதான் ஒரு பரிபக்குவம். அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவை கொண்டு இறைவன் எம்பெருமான் நம் போன்ற பரிபக்குவம் அடைய நம்ம என்ன காத்துக்கிட்டு இருக்கோம். துறந்தோர் துறப்போர் தொகைன்னு நம்ம திருவருட்பையில சொல்லுவார். நம்மளே என்ன காத்துக்கிட்டு இருக்க வரிசை நான் மட்டும் உண்டு. தெய்வ சித்தாந்தத்தை படிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நம்ம பின்னாடி லைன் பெரிய கோயிலுக்கு போவோம், எந்த கோயிலுக்கா வைங்களேன், ஒரு கோயிலுக்கு போவோம், எனக்கு ஒரு விசேஷ காலம் சாமியை பார்க்கணும்னா லைன் பெருசா இருக்கும், வளைஞ்சு 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 இருக்கும். சரி எப்படியாவது பார்ப்போம், அப்படி ஓரமா சாஞ்சி உட்காந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நமக்கு நெருங்கி நெருங்கி வர சந்தோஷம். அப்பா கொஞ்ச நேரத்துல பாத்துறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துறோம், அப்படி முன்னாடி வந்து நீ என்ன சந்தோஷமா இருக்கும். இதை போல நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் முக்தி என்பது உண்டு, நமக்கும் பேரின்பம் என்பது உண்டு, நமக்கும் இறைவன் இன்பத்தை வாரி வழங்க இருக்கிறான் என்பது உண்மை. அதைத்தான் எம்பெருமான்
பள்ளி எழுந்து அருளாயே, எல்லாவற்றிலும் கலந்தும் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் பொக்கிலன் பெறவிலன், எல்லா பூதங்களிலும் கடந்தும் கலந்தும் இருக்கும் இறைவன் எம்பெருமான். அந்த இறைவனை உணர்ந்து, இவைகளெல்லாம் ஜடம், இந்த பூதங்கள் எல்லாம் ஜடம், அவைகளை ஆட்டுவிப்பவன் யார்? இறைவன் எம்பெருமான் என நினைப்புலவோர் அதனை உணர்ந்து இந்த ஜடக்கருவிகளை தன்னின் வேறாக கண்டு அதனால் ஆனந்தம் கொண்டு, அந்த இறைவனை கண்டதால் அந்த உணர்ந்ததால் ஆனந்தம் கொண்டு கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோ உன்னை கண்டறிவர். அவர்கள் உணர்ந்தார்கள், கண்டார்கள், அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லினால் நான் காண முடியுமோ? என்னுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் கிடைக்கும். ஆனால் கேட்பேன், உணர்வேன், அந்த உணர்வு எனக்கு வராது. அவர்கள் அனுபவித்த அனுபவம் எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர்கள் கருணை கொண்டு நம் பொருட்டாக இங்கே சொல்லி இருக்கிறார்கள். கண்ட அறிவாரை கேட்டு அறியோ உனை சிதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான். பள்ளி எழுந்தருளாயே என்று மிக அருமையாக திருப்பள்ளி எழுச்சியாக நம் போன்ற சகலவர்க்கு ஆன்மாக்கள், மலத்தோடு கூடிய ஆன்மாக்கள் மலம் நீங்கி பேரின்பம் பெற வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசக பெருந்தகையார் நம் போன்றவர்களுக்காக அருளிய அருமையான திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல். ரம பார்வதி பதே ரமகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.